இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் பார் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற F3 வந்து கஸ்டம் ஷார்ட்கட். அதை எடிட் மெனுவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. இப்போதைக்கு விண்டோ மெனுவில் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இங்கே இருக்குது. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், இதையும் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் லேயர்ஸை பொறுத்தவரையில் குரூப் ஹேண்ட்லிங் ரொம்ப ஸ்பெஷல், சேம் டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. லேயர்ஸ் பேனலில் டைரெக்டாக கிளிக் பண்ணிடுவோம், ஆனால் வெளியே கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோடு ஒர்க் பண்ணும்போது மட்டுமே இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். நம்ம யூஎஸ்பி கோர்ஸில் ஃபோட்டோஷாப்புக்கு மட்டும் 15 ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ யூஎஸ்பி கோர்சஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக மாஸ்டரிங் லெவலில் லேர்ன் பண்ண முடியும். யூஎஸ்பி கோர்சஸ் ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், XD, CorelDRAW 5 சாஃப்ட்வேர்ஸுக்கும் அவைலபிள் இருக்குது. அதுக்கான ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா ட்ரெய்லருமே பாருங்கள். விருப்பம் இருந்ததுன்னா இந்த லிங்க் மூலமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டூல்ஸையும் நம்ம கிளிக் பண்ணும்போது அது ரெலவெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். ஒரு சில டூல்ஸுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் பார் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். மூவ் டூல்லேருந்தே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மூவ் டூலில் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது அது ரெலவெண்ட்டான லேயர் செலக்ட் ஆகிறத நம்ம இங்கேயே பார்க்கலாம். இந்த ஆட்டோ செலக்ட் அப்படிங்கிற டிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தாலோ இல்லை அது ரிமூவ் ஆகிருந்தாலோ நம்ம செலக்டே பண்ண முடியாது. எந்த லேயர் செலக்டில் இருக்கோ அது மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். வேறு லேயர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம லேயர் பேனலில் கிளிக் பண்ணிக்கலாம். பழைய ஃபோட்டோஷாப்பில் மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மூவ் டூலில் இருந்துட்டு இந்த மாதிரி மோர் தென் ஒன் லேயர்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அலைன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இங்கே எனேபிள்ட் ஆகும். இதில் கிளிக் பண்ணிக்கலாம். டாப், பாட்டம், சென்டர் இந்த மாதிரி. அதே போல் ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. இது பழைய ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இப்போதைக்கு தேவையில்லை. அது டிஃபால்ட்டாகவும் டிசேபிளாக தான் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். ஸோ மூவ் டூலில் ஆட்டோ செலக்ட் லேயர் கண்டிப்பாக எனேபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மோர் தென் ஒன் லேயரை செலக்ட் பண்ணும்போது அலைன் பேனல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் பேஸ்டாக செலக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கேன்வாஸ் வச்சுக்கோங்க. சிங்கிள் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் கேன்வாஸ் செலெக்ஷன் அப்படின்னு 2 இருக்குது. கேன்வாஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ அலைன் பண்ணும்போது இந்த சென்டர் ஆப்ஷனும் நமக்கு எனேபிள்ட் ஆயிரும். இந்த மாதிரி சென்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷனில் வச்சுருந்தோம் அப்படின்னா மோர் தென் ஒன் லேயரை செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலைன் பேஸ்டான ஆப்ஷன்ஸ் பாரில் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் மார்க்யூ டூல், லேசோ டூல், இந்த 2 டூலுக்குமான ஒரு சில ஆப்ஷன்ஸ் மேலே இருக்குது. இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்யூ டூல் ஐடி ஃபீல்டை பொறுத்தவரை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு செலெக்ஷன் மட்டுமே வந்துட்டுருக்கும். அகைன் ஒரு செலெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கும்போது பழைய செலெக்ஷன் போயிடும். அந்த டைமில் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் டு செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மீதி இருக்க 2ம் தேவைப்படாது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 2ம் ஆட் ஆயிரும். செலெக்ஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணல டீசெலக்ட். அதே மாதிரி லேசர் டூலில் இப்படி நம்ம ரஃபாக செலக்ட் பண்ணுவோம். ஒரு செலெக்ஷன் பண்ணும்போது பழைய செலெக்ஷன் போயிடும். ஆட் கொடுத்துட்டு 2வது செலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இந்த 2 டூலும் யூஸ் பண்ணும்போது ஃபெதர் வேல்யூ கண்டிப்பாக 0 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபெதரில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம லேசர் டூல் யூஸ் பண்ணும்போது லேயரையாக காப்பி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எட்ஜில் ஃபெதரோடு கிடைக்கும். லேசர் டூலை பொறுத்தவரையில் நமக்கு ஃபெதர் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் நம்ம மேனுவலாக தான் கொடுப்போம். ஆனால் மார்க்கெட் டூலில் நம்ம ரொம்ப ஷார்ப்பான எட்ஜில் தான் எடுப்போம். நம்ம கொடுக்கும்போதே ஃபெதர் அப்ளை ஆயிரும். ஏன்னா இங்கே ஃபெதர் வேல்யூ இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயரையாக காப்பி நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபெதரோடே வந்துட்டுருக்கும். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு சில பேர்லாம் ஆப்ஷன்ஸ் பார் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் இது எப்படி ஆட் ஆகுதுங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கட்டும். ஃபெதர் வேல்யூ கண்டிப்பாக 0 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லேசோ டூல்னாலும் சரி, மார்க்யூ டூல்னாலும் சரி. அப்புறம் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் இதில் நீங்கள் லேசர் டூலோ ரெக்டாங்கிளோ வைக்கிறதா இருந்தால் இந்த ஆப்ஷன் மூலமாக தான் வைக்க முடியும். லேசர் டூல் மூலமாக நம்ம இப்படி செலக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டூலில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்டாங்கிள் வைக்கிறதா இருந்தால் இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட மோடு மாற்றுறதா இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டூலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது எஸ்கேப் கீயை கொடுத்தாலோ எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஒரு சில சிஸ்டத்தில் அப்படியே ஹேங் ஆகி நின்றோம். ஸோ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் மேஜிக் வான் டூல்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் பண்ணிகிட்டு இருக்கிறது போல் டைரெக்டாக இந்த டாலரன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணலாம். வேல்யூவை 65 வைக்கிறேன். இப்போ ஒரே கிளிக்கில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அகைன் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். 50. வெளியே கிளிக் பண்ணிட்டோம்னாலே டீசெலக்ட் ஆயிரும். செலெக்ஷனோட டெப்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். 45 வைக்கிறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு
செலக்ட் மெனுவில் இன்வெஸ்ட் கொடுத்துட்டு லேசோ டூல் எடுத்து ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். இனிமேல் இதை நம்ம ரெண்டாவது பென் டூல் வச்சு கூட நம்ம மேனுவலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் வயா காப்பி கொடுத்தோன்னா இந்த மாதிரி தனியாக வரும். இதை நம்ம மேனுவலாக கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபெதர் கூட ஆட் பண்ணி நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ மேஜிக் வான் டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ ஆப்ஷன்ஸ் பாரில் தான் நம்ம பண்ண முடியும். அதுலேயும் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்மார்ட்டாக அதுவே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். பொதுவாக ஸ்கை மாதிரியான சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கும் தனியாக ஆப்ஷன் இருக்குது. ஒரே டைப் ஆஃப் கலரை செலக்ட் பண்ணுறதுக்கு மேஜிக் வான் டூல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேரெக்டாக ப்ரஷ் டூல், கிளான்ஸ் ஸ்டாம்ப் டூல், எரேசர் டூல், இந்த 3 டூல்லுமே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கும். இப்போ ப்ரஷ் டூல் எடுக்கிறேன், ஐ ட்ராப்பர் எடுத்துகிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது ப்ரஷ் வேல்யூவோட டெப்த்தை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணுறோம். 30 வைக்கிறேன், 30 வச்சிட்டேன். இந்த மாதிரி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ரஷ் டூல், கிளான்ஸ் ஸ்டாம்ப் டூல், எரேசர் டூல், இந்த மாதிரியான டூலெல்லாம் ஒப்பாசிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நம்ம மேனுவலாகவும் ரெடியூஸ் பண்ணியிருப்போம். சில டைம் டிஃபால்ட்டாகவே ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்பர் கீயை ப்ரெஸ் பண்ணும்போதே அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் 100 வேணுமா இல்லை கஸ்டம் வேல்யூ வேணுமா அப்படிங்கிறத இதில் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டெப்த்தாக வந்துச்சு அப்படின்னா ஒப்பாசிட்டி வேல்யூ 100 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. எரேசர் டூலையும் நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணும்போது கரெக்டாக டெப்த்தாக எரேஸ் ஆகும். சில டைம் இதில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாக எரேஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம நிறைய டைம் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 100 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே. அப்புறம் டைப் டூல், ஃபாண்ட் ஸ்டைலை இன்ஸ்டண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம இதில் மாற்றிக்கலாம். அதோட ஃபேமிலி ஏதாவது மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ், இந்த 3 ஆப்ஷனும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன். கேரக்டர் பேனல் இதுக்காக எடுக்க வேண்டிய அவசியம்லாம், சிம்பிளாக இதிலே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். சென்டர், ரைட், லெஃப்ட், அந்த மாதிரி இதில் ஷார்ப் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கலர் மாற்றணும்னா மாற்றலாம். அப்புறம் டெக்ஸ்ட் வார்ப் இங்கே இருக்குது இந்த ஆப்ஷன். ஸோ டெக்ஸ்ட் டூலை பொறுத்தவரையில் ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஃபேமிலி, சைஸ், கலர், இந்த 4மே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கேரக்டர் பேனல் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக எதுக்காக மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பென் டூலுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்து க்ரியேட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஷேப், இந்த 2 ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் பார் வந்து ஆகணும். ஷேப் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கலர் நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக் வேல்யூ, ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல், பென் டூலை பொறுத்தவரையில் இந்த 5 ஆப்ஷனுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து வேணுமா ஷேப் வேணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அதோட ஃபில் கலர், ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக்கோட சைஸ், அப்புறம் ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல், எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஷேப், கஸ்டம் ஷேப் க்ரியேட் பண்ணுறோன்னா டிஃபால்ட்டாக ஷேப் தான் இருக்கும், பார்த்து நம்ம வைக்க மாட்டோம். அதே மாதிரி ஃபில், ஸ்ட்ரோக், அதோட சைஸ், அதோட ஸ்டைல், டேஷ் லைன் வேணும் அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ப்ராப்பர்ட்டி பாரில் கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏதாவது டைமில் ஆப்ஷன் பாரில் மாற்றினா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார் பார்த்துடலாம். இதில் இருக்கிறது எல்லாமே ஷேப் தான். ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனில் பொறுத்தவரையில் வித் ஹைட் ஃபிக்ஸடான வேல்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெப்பேஜ் டெம்ப்ளேட்லாம் டிசைன் பண்ணும்போது அதிகமாக இதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 300 இருக்குது, 350 யூஸ் பண்ணிட்டேன். இதில் பர்டிகுலரான சைஸ், இதுலேயும் 350. டிஜிட்டல் டிசைனை பொறுத்தவரையில் எல்லாமே கண்டிப்பாக வேல்யூ படி தான் இருக்கணும். அந்த டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஸ்ட்ரோக்குக்கு ஏதாவது கலர் வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம். அதோட சைஸ், அதுக்கு எட்ஜஸ் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் முடிவு பண்ணிக்கலாம். ஃபில், இன்சைட், அவுட் சைடு, அந்த மாதிரியான டிஃபால்ட்டான ஆப்ஷன். இது பெரிய அளவில் ஃபோட்டோஷாப்பில் தேவைப்படாது. ஆனால் ரொம்ப நுணுக்கமான ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாத் ஃபைண்டர் தேவையே இல்லை. கஸ்டம் ஷேப் கிரியேட் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது விட்ஜெட் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பியரன்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பேனல் எனேபிள் ஆயிரும். இதையும் லேயர்ஸ் பேனல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக இது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்தேன். இதில் ப்ராப்பர்ட்டிஸில் ரிமூவ் பேக்ரவுண்ட், இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால டெமோ ஒர்க் மட்டும் இல்லை, ஓரளவு சாலிடான பேக்ரவுண்டில் நம்ம மேனுவலாக கட் பண்ணுறத விட ரொம்ப யூனிக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பேக்ரவுண்ட் லேயராக இருக்கக்கூடாது, தனி லேயராக இருக்கணும். அதே போல் நம்ம க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் கேன்வாஸ் சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்லே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அந்த ஆப்ஷன் தெரியாது. பட் வெளியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் தெரியும். கேன்வாஸ் சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலோ சேஞ்ச் பண்ணாலோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கலர் மோட், அதோட யூனிட்ஸ் இங்கே இருக்குது. என்ன மாதிரியான யூனிட்ஸ் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். இமேஜ் சைஸ்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இது நம்ம இமேஜ் மெனுவில் உள்ள ஆப்ஷன் தான், இமேஜ் சைஸ். அப்புறம் மீதி இருக்க ஆப்ஷன்லாம் பெருசாக தேவைப்படாது.
வித்து ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓரியன்டேஷன் யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் மோட், டைரெக்டாக யூனிட்ஸ், இதை தவிர பெரிய அளவில் நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டூல்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் பார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் வந்து ஷேப்புக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக கேன்வாஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.